புதுச்சேரியில் ஒரே நாளில் 2 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை அடுத்து போலீசார் மோப்பநாய் உதவியுடன் ரவுடிகளின் வீடுகளில் சோதனையில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பெரியார் நகரை சேர்ந்த ரவுடி ருத்ரேஷ் கஞ்சா தொழில் போட்டியில் கொலை செய்யப்பட்டார். அதேபோல் அரியாங்குப்பத்தில் முன்விரோத தகராறில் ரவுடி ஆனந்த் என்கிற அலெக்ஸ் என்பவர் அடித்து கொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த சம்பவங்களை தொடர்ந்து சீனியர் எஸ்பி நாரா சைதன்யா உத்தரவின் பேரில் எஸ்பி வீரவல்லவன் தலைமையில் ரெட்டியார்பாளையம் இன்ஸ்பெக்டர் முத்துக்குமரன், சப் இன்ஸ்பெக்டர்கள் கலையரசன், சந்திரசேகர், ரவிவர்மன், விஷ்ணு பிரதாபன் மற்றும் போலீசார் நேற்று மாலை 6:30 மணி அளவில் ரெட்டியார்பாளையம், ஜே நகர், மூலக்குளம், பெரம்பை ரோடு ஆகிய பகுதிகளில் உள்ள ரவுடிகளின் வீடுகளில் போலீஸ் மோப்பநாய் பைரவாவுடன் சென்று கஞ்சா, ஆயுதங்கள், நாட்டு வெடிகுண்டுகள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதா என்று சோதனையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அப்பகுதியில் ரவுடிகளின் நடமாட்டத்தை போலீசாருக்கு பொதுமக்கள் தெரிவிக்க எஸ்பி அறிவுறுத்தினார். இதேபோல் முதலியார்பேட்டை மற்றும் பெரியகடை போலீஸ் நிலையத்திற்கு உட்பட்ட செஞ்சி சாலை, மிஷின் வீதி, வாண்டர்பேட் ஆகிய பகுதிகளில் இன்ஸ்பெக்டர் ஜெய்சங்கர் தலைமையில் சப் இன்ஸ்பெக்டர் முருகன் மற்றும் போலீசார் அப்பகுதிகளில் உள்ள ரவுடிகளின் வீடுகள், சந்தேகத்திற்கு இடமான வகையில் கஞ்சா விற்கும் இடங்கள், பெட்டிக்கடைகளில் குட்கா பாக்கெட்டுகள் விற்கப்படுகின்றதா என்று சோதனை மேற்கொண்டனர். போலீசார் ரவுடி வீடுகளில் சோதனை நடத்திய போது ஒரு ரவுடி வீட்டில் வளர்க்கப்பட்ட செடியை பாதித்து கஞ்சா செடியா என்று ஆய்வு மேற்கொண்டதால் அப்பகுதியில் பரபரப்பு கூடுதலாக நிலவியது.